நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மோடி அரசு இதனை எந்த பின்னணியில் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இரண்டு பின்னணி உள்ளன. ஒன்று அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு கோட்பாட்டு பின்னணி. RSS இயக்கத்தின் செயல் திட்டங்களுள் ஒன்று. இந்து வாக்கு வங்கியை அணிதிரட்டுவதற்கு அவர்கள் எப்போதெல்லாம் அந்த தேவை எழுகிறதோ அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுண்டு. பசுவதை கூடாது, கோமாதாவை காப்போம், கோமாதாவை காப்போம் என்பது RSS இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்படையான செயல் திட்டம். அது அவருடைய கோட்பாடுகளில் ஒன்று. இது ஒரு முக்கியமான ஒரு பின்னணி. உண்மையிலே இவர்கள் பசுவை தெய்வமாக வணங்கி இருக்கிறார்களா, பசுவை புனிதமாக கருதி இருக்கிறார்களா, இவர்களின் வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் அறிய வேண்டுமானால் நாம் பெரியாரை படிக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்க வேண்டும். அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர்கள் வேத காலத்திலிருந்து எப்படி வந்திருக்கிறார்கள், அவர்களின் பாரம்பரியம் என்ன, உணவு பழக்கம் என்ன, அவர்களின் கலாச்சாரம் என்ன என்பதை ஆதாரங்களோடு அவர்களின் நூல்களில் இருந்தே, வேதங்களில் இருந்தே, இதிகாசங்களில் இருந்தே, புராணங்களில் இருந்தே, அவர்கள் பேசுகிற கதைகளில் இருந்தே, அவர்களின் கதாபாத்திரங்களில் இருந்தே எடுத்து அடுக்குகிறார்கள். அவர்கள் பசுக்கறி தின்று வளர்ந்தவர்கள், பசுவை கொன்று யாகம் செய்தவர்கள், நாள்தோறும் பசுக்கறி தின்பதையே தனது வழக்கமாக கொண்டிருந்தவர்கள் என்பதுதான் உண்மையான வரலாறாக இருந்திருக்கிறது. அதற்கு எத்தனையோ பல சான்றுகளை இந்த நூலில் நாம் புரட்டினால் தெரிகிறது. எத்தனையோ சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரும் சரி, தந்தை பெரியாரும் சரி, அவற்றை ஆதாரங்களோடு அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அவர்களின் சுலோகங்களையே, அப்படியே சமஸ்கிருத சுலோகங்களையே எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள். அதற்கு விளக்கமும் தந்திருக்கிறார்கள். அப்படி பசுக்கறி தின்றவர்கள், காளைகளை, எருதுகளை கொன்று தின்றவர்கள், அதாவது புலால் உணவு பழக்கம் கொண்டிருந்தவர்கள் எப்படி திடீரென்று அதிலிருந்து மாறினார்கள், இதற்கு விடை தேடுகிறார்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கட்டுரைகளில் எங்கெங்கே அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் நடந்த யுத்தத்தை பற்றி நாம் இப்போது யாரும் பேசுவதில்லை. பார்ப்பனியத்தை இன்றைக்கு எதிர்க்கிற கோட்பாடு பெரியாரியன் என்பதை நாம் அறிவோம், அல்லது அம்பேத்கரியன் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இதற்கெல்லாம் மூத்த கோட்பாடு, முதன்மை கோட்பாடு பௌத்தம். உண்மையிலேயே பௌத்தம் தான் பசுவதை கூடாது என்று சொன்ன கோட்பாடு. பௌத்தம் தான் விலங்குகளை வதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. பௌத்தம் தான் உயிர்களை கொல்லக்கூடாது என்று போதித்திருக்கிறது. பௌத்தம் தான் புலால் உணவு கூடாது என்று போதித்திருக்கிறது. அப்படி பசுவை கொன்று, பசுவை யாகத்திலே, வேள்வியிலே, தீயிலே வேக வைத்து தின்கிற பழக்கமுடையவர்களாக இருந்ததனால் அவர்களை பௌத்தர்கள் வெறுத்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள். இது கடந்த கால கலாச்சார வரலாறு. மிக கடுமையாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கும்பகோணத்திலே இப்படி ஒரு கிராமத்தில் நடந்ததாக புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். பிராமண வகுப்பை சார்ந்த, பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர்கள் யாராவது எதிரிலே வந்தால், இன்றைக்கு தலித்துகளாக அடையாளப்படுத்தப்படுகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் சாணியை சட்டியிலே கரைத்து
துடப்பத்திலே துவைத்து அதை கொண்டு அடித்து விரட்டுவார்கள் என்கிற குறிப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் கையாண்டிருக்கிறார். ஆக சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 50, 60 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இங்கே அவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு சான்றுகளை காட்டுகிறார்கள் நம்முடைய புரட்சியாளர்கள். ஆக இப்படி புலால் உண்ணும் வழக்கத்தில் இருந்தவர்கள், அதையே தமது கலாச்சாரமாக கொண்டிருந்தவர்கள், எந்த கட்டத்தில் இவர்கள் அதிலிருந்து மாறியிருக்க முடியும் என்பதை ஆய்வு செய்கிற நம்முடைய தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பௌத்தத்தை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் இந்த நாடு முழுவதுமே பௌத்த தேசமாக இருந்திருக்கிறது. இந்திய தேசத்தின் பெரும்பான்மை சமூகம் பௌத்தர்களாக இருந்த காலம் ஒன்று இருந்திருக்கிறது. வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய அந்த மக்களும் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அனைவராலும் வெறுக்கப்பட்டு அனைவராலும் விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் இவர்களை எதிர்த்து வெல்ல முடியாத போது அவர்களோடு அவர்களாக மாறி அவர்களின் பழக்கத்தை உள்வாங்கி அவர்களை வீழ்த்துவது என்கிற தந்திரத்தை கையாண்டுதான் புலால் உண்ணும் வழக்கத்தை அவர்கள் மெல்ல மெல்ல கைவிடத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் நடந்த யுத்தம் என்பது ஒரு சில ஆண்டுகளில் நிகழ்ந்ததாக அல்ல, இல்லை, 400 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. ஒரு 400 ஆண்டு கால வரலாற்று யுத்தத்தில் பௌத்தம் முழுமையாக வீழ்த்தப்பட்டு வேரோடு சாய்க்கப்பட்டு இருந்த சுவடே இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டது. பார்ப்பனியம் வென்றுவிட்டது. பௌத்தத்தை உள்வாங்கி பௌத்த விழாக்களே பார்ப்பனிய விழாக்களாக இந்து விழாக்களாக மாற்றப்பட்டு பௌத்த பண்டிகைகளே இந்து பண்டிகைகளாக உள்வாங்கப்பட்டு பௌத்த விகார்களே இந்து கோவில்களாக மாற்றப்பட்டு புத்தரின் சிலைகளே பெருமாள் சிலைகளாகவும் சிவன் சிலைகளாகவும் மாற்றப்பட்டு ஒட்டுமொத்த வரலாறு தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. பௌத்தத்தை உள்வாங்கி அவர்கள் பசுவதை தடையை கோருகிறார்கள். பௌத்தர்கள் கோரியது இன்றைக்கு தலைகீழாக மாறியிருக்கிறது என்பதை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் உரைகளில் இருந்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களில் இருந்தும் நம்மால் அறிய முடிகிறது. இது இன்றைக்கு RSS இயக்கத்தினுடைய செயல் திட்டமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் உண்மையிலேயே பசுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, இதை சொல்லுவதன் மூலம் இந்துக்களின் வாக்குகளை அணிதிரட்ட முடியும் என்பதற்காகத்தான். இருக்கிற இந்த இருப்பை அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்து போலரைசேஷன், அதுதான் அவருடைய அஜெண்டா. இதுதான் ஒரு முக்கியமான கோட்பாட்டு பின்னணி. இரண்டாவது, மோடி அரசு இந்த அறிவிப்பை துணிந்து செய்வதற்கு என்ன காரணம்? விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விடப்பட்ட அறிக்கையில் தொடக்கத்தில் நாம் என்ன சுட்டிக்காட்டினோம் என்றால், இந்த அறிவிப்பால் அல்லது இந்த விதிகளால் ஒரு சிவில் வார் இங்கே தொடங்க போகிறது என்று சொன்னோம். அது இன்றைக்கு சென்னை IIT-யிலே தொடங்கி இருக்கிறது. அந்த நெருப்பு இங்கே மூண்டு இருக்கிறது. எவனும் இவன் மாட்டிறைச்சிக்காகத்தான் மாட்டை பிடித்து போகிறான் என்று சொல்லி அவனை தாக்க முடியும், துன்புறுத்த முடியும், ஏன் கொலை செய்ய முடியும். அதற்கு இந்த சட்ட விதிகள், மிருகவதை தடுப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற புதிய விதிகள் வழிவகுக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு உள்நாட்டு யுத்தத்தை கூட எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இப்படி மோதல் வரலாம் என்பது மோடிக்கு தெரியும். தாத்ரியே நடந்ததா இல்லையா? ஒரு இஸ்லாமியரின் வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு அது என்ன கறி என்று அவன் ஆராய்ச்சி செய்து இது மாட்டுக்கறிதான் என்று சொல்லி அந்த குடும்பத்தை தாக்கி கொலை செய்த கும்பல் தானே. நாடு முழுவதும் இது ஏன் பரவாது? ஹரியானாவிலே செத்த மாட்டுத்தோலை உரித்தார்கள் என்பதற்காக 5 தலித் இளைஞர்களை அந்த இடத்திலே அடித்து கொலை செய்த கும்பல் தானே. உயிரோடு இருந்த மாடு கூட அல்ல, செத்த மாடு, அது பசுமாடு. அந்த செத்த பசுமாட்டு தோலை அவர்கள் உரித்து அந்த தோலை கொஞ்சம் வியாபாரத்திற்கு பயன்படுத்தலாம் என்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டதற்காக அவர்களை அதே இடத்தில் அடித்து கொலை செய்தார்கள். இவ்வளவு மூர்க்கமான காட்டு மிராண்டிகளை கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் இப்படி ஒரு புதிய சட்ட விதிகளை கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய சிவில் வார் உருவாகும் என்பது மோடிக்கு தெரியாதா? அதை எதிர்கொள்ளவும் இவர் ஏன் முன்வருகிறார்? அந்த நெருக்கடிக்கு அவர் எப்படி தள்ளப்பட்டார் என்பதிலே ஒரு பின்னணி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே மோடி அரசு என்பது ஒரு கார்ப்பரேட் அரசு.
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிற அரசு, ஏகாதிபத்திய நாடுகளின் அடிவரடி தேசமாக இந்திய தேசத்தை மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு அரசு. ஆக அவர்களின் நோக்கம் உள்ளூர் உற்பத்தியை முடக்குவது, உள்ளூர் தொழிலை முடக்குவது. மாடு வளர்ப்பு தொழில் உட்பட. மாடு வளர்ப்பு என்பது ஒரு தொழில், வெறும் விவசாயத்திற்காக மட்டுமல்ல, அது உணவுக்காக மட்டுமல்ல, பால் கறப்பதற்காக மட்டுமல்ல. மாடு வளர்ப்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார தளத்தை கொண்டிருக்கிறது. வெறுமனே உழவுக்காக மாடு வளர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அது உழ முடியாது என்கிற நிலையில் அந்த மாட்டை என்ன செய்ய முடியும்? இனிமேல் இந்த மாடு உழவுக்கு பொருந்தாது, உழவு செய்ய முடியாது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் உயிர் வாழும் என்று சொன்னால், வயதான அப்பாவை அம்மாவை பராமரிப்பதற்கே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறான், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வைக்கிறான். இனிமேல் இந்த கிழக்கால் எந்த பயனும் இல்லை, எனவே இவர்களை நாம் ஏன் பராமரிக்க வேண்டும் என்று முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் வைக்கிறவன் மாடுகளை இனி இது உழாது என்ற பிறகு வீட்டிலே வைத்து புல்லறுத்து போட்டுக் கொண்டிருப்பானா? ஆக உழவுக்கு பயன்படாத மாடுகளை இறைச்சிக்கு விற்க முடியும், அதிலிருந்து அவனுக்கு லாபம் வரும். மாட்டில் குளம்பும் கொம்பும் தவிர மற்ற அனைத்தும், ஏன் அதுவே இப்போது அந்த கொம்புகள் கூட பட்டன் தயாரிக்க பயன்படுகிறது. அதுவே ஒரு பெரிய தொழில். மாட்டு எலும்பு உரம் தயாரிக்க பயன்படுகிறது. மாட்டு தோல், பல்வேறு தோல் பொருள்களை தயாரிக்க பயன்படுகிறது. கறி மட்டுமல்ல, மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆக அவ்வளவு பெரிய ஒரு வணிகத்தை கொண்டிருக்கிற, தொழிலை கொண்டிருக்கிற ஒரு வளர்ப்பு தொழில் மாடு வளர்ப்பு தொழில். இந்த மாடு வளர்ப்பு தொழிலை முடக்குவது மோடி அரசின் நோக்கம். எதற்கு என்றால், விவசாயம் தொடர்பான பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இவர்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள். எந்திரமயப்படுத்துவது, விவசாயத்தை எந்திரமயப்படுத்துவது. அவன் உருவாக்கி வைத்திருக்கிற எந்திரங்களை, விதைக்கிற எந்திரம், களை பறிக்கிற எந்திரம், அறுப்பறுக்கிற எந்திரம், நீர் பாய்ச்சுகிற எந்திரம், இவையெல்லாம் இன்றைக்கு வளரும் நாடுகளில் போய் அவன் வியாபாரம் செய்தாக வேண்டும். சந்தை அவனுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு அவன் விவசாயத்தை மாடு வளர்ப்பு மூலம் நடத்துகிற உள்ளூர் விவசாய முறையை மாற்ற வேண்டும். அதிலே பன்னாட்டு நிறுவனங்களின் தலையீடு தேவைப்படுகிறது. அதற்கான வணிக தளத்தை அவன் உருவாக்க வேண்டும். பால் கறப்பதற்கு உள்ளூர் மக்கள் அந்த மாடு வளர்ப்பு தொழிலை கைவிட்டு விட்டால், பால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் பசுமாடு பால் கறக்கும். அதன் பிறகு அது கறக்காது. கறக்காத மாட்டை வைத்து என்ன செய்ய முடியும்? அதை எப்படி பராமரிக்க முடியும்? கையிலே வைத்திருந்தால் வழக்கு போடும் போலீஸ். எப்படி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பால் மாடு வளர்க்கிற தொழிலையும் கைவிட்டு விடுவார்கள், இந்த அச்சுறுத்தலாம். ஆனால் பால் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற பாலை பற்றி நம்முடைய தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் கூட ஒரு அச்சுறுத்தலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வேதிப்பொருட்கள் கலந்திருக்கின்றன என்று. எல்லாமே மாட்டு பால் அல்ல, அதில் ஏராளமானவை கலக்கப்படுகிறது. சோயா பருப்பினுடைய பால் அதில் நிறைய கலக்கப்படுகிறது. சோயா மில்க் அனைத்தும் தூய பால் கிடையாது, மாட்டுப்பால் கிடையாது. பசும்பால் இல்லை, எருமை பாலும் கிடைக்கிறது. மனிதர்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது, மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனால் பால் தினந்தோறும் தேவைப்படுகிறது. இந்த பாலை எப்படி ஈடுகட்டி மக்களுக்கு தேவையை நிறைவு செய்வது? ஆகவே தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லிட்டர் பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகள் இங்கே தேவைப்படுகிறது. அந்த கறவை மாடுகளுக்கான வியாபாரத்தை பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் இங்கே கொண்டு வருவது, ஆங்காங்கே மாட்டு பால் பண்ணைகளை, ஜெர்சி பசுக்கள் போன்ற பன்னாட்டு வகை பல கலப்பின வகையை சார்ந்த மாடுகளை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்வது, மாட்டு பண்ணைகளை உருவாக்குவது. அந்த வணிகம் கார்ப்பரேட் மூலமாக இங்கே நடைபெற வேண்டும். அந்த மாட்டுக்கு தீவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் மூலம் நடக்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தத்தில் மாடு வளர்ப்பு தொழிலை முடக்குவதன் மூலம் விவசாயம், பால் உற்பத்தி மற்றும் தீவன வணிகம், இது போன்ற பல பொருளாதார சந்தையை இங்கே உருவாக்குவதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்தி தர வேண்டியது மோடியின் வாக்குறுதிகளில் ஒன்று.
இல்லை என்றால் அவருக்கு 25,000 கோடி செலவு செய்து 5 கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவரை பிரதமராக்கி இருப்பார்களா? அவுட்லுக் என்கிற பத்திரிகை அப்போதே அதை அம்பலப்படுத்தியது, அட்டை டு அட்டை. மோடி என்கிற ஒன்றை உயர்த்தி பிடிப்பதற்கு 5 கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்த மொத்த செலவு 25,000 கோடி என்று சொல்லப்பட்டது. அவர் குஜராத்தில் இன்று பேசுவார். ஆனால் குஜராத்தில் பல மாநிலங்களிலும் அவர் டிஜிட்டல் மூலம் ஆங்காங்கே அவர் இல்லாத இடத்திலும் நின்று பேசுவார். அப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் அவருடைய பிஜேபி கட்சி செய்யவில்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கம் செய்யவில்லை. இதற்கான எல்லா செயல் திட்டங்களையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்தன. இதற்கான செலவை பிஜேபி செய்யவில்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கம் செய்யவில்லை, கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்தன. ஆகவே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டியது மோடியின் கடமை. அவர் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்று. எல்லா தொழில்களிலும் அவர்கள் தலையிட முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவை பன்னாட்டு நிறுவனங்களின் சந்தையாக மாற்றுவது என்பதுதான்.